ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கிப் சேவிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க ரேவதி பேசுறேங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி சூப்பரா இருக்கணும்னா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த 4 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஜாலியா சூப்பரா இருப்பீங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். சம்பளம் 15,000 ரூபாய். இது எவ்வளவு கம்மியான சம்பளம். ஆனாலும் இந்த சம்பளத்தை வாங்கி நம்ம ஈஸியா சேமிக்கலாங்க. எப்படி சேமிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் வலி பிறந்தாச்சு. இங்க பாருங்க, மண்டை மேலதான் கொண்டல, நம்ம இப்ப கை மேல பல்ப் எரியுது பாத்தீங்களா? ஒன்னும் இல்லைங்க, யோசனை வந்துடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் இந்த பல்ப் நான் எரிய விட்டுருக்கேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா பட்ஜெட் போடணுங்க. பட்ஜெட் ஒரு ஈஸியான வேலைங்க. ஒரு நோட்டு பேனாவை எடுத்து நம்ம ஈஸியா நம்மளுடைய செலவுகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு வாங்க. இந்த பட்ஜெட் போடுறதுல ஃபர்ஸ்ட் வீட்டு வாடகைங்க. நாங்கள் 4,500 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துருந்தோங்க. அது எப்போ தெரியுமா? 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017 4,500 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துருந்தேங்க. அப்போ இருந்தே நான் வீட்டு வாடகை நோட் பண்ணிட்டு வரேன். சாரி நான் இல்லைங்க, என்னோட வீட்டுக்காரர் தான் நோட் பண்ணிட்டு வராரு. அவருக்கு இது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி வீட்டு வாடகையை நோட்டில் எழுதிட்டு வந்துடுவார். அப்பயே பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வாடகை கொடுத்து வீட்டில் இருந்தாங்க. நான் தான் நினச்சேன், இந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே வீட்டு வாடகை வேணுமா வேண்டான்னு டக்குன்னு யோசனை பண்ணி எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு வீடு காலி வச்சிங்களா, டக்குன்னு அந்த வீட்டுக்கு நான் மாறிட்டேன். அந்த வீட்டோட வாடகை 3,500 ரூபாங்க. ஸோ அந்த 3,500 ரூபாய் வீட்டு வாடகையில் நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக இருந்தோமா, டக்குன்னு அந்த வீட்டோட வாடகையை ஏற்றிட்டாங்க. அதுவும் 3,700 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சிங்களா. 3,700 ரூபாய் ஆயிடுச்சா. அப்புறம் 2வது பாப்பா பிறந்துட்டா. நாங்கள் இருந்த வீடு எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அதே காம்பவுண்டுக்குள்ளே மறுபடியும் ஒரு மேலே ஒரு வீடு காலி வச்சிங்களா. நல்லா காத்தோட்டமாகவும் நல்ல பால்கனி நல்லா பெருசாக இருந்ததுங்களா. சரி, அந்த வீட்டுக்கு மாறிட்டோம். அந்த வீட்டோட வாடகை 4,500 ரூபாங்க. அதுவும் இப்போ ஏற்றிட்டாங்க பார்த்தீங்களா. 4,800 ரூபாய் வாடகை கொடுத்து இப்போ நாங்கள் இருந்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி மனுஷனை பார்த்துருப்பீங்களா? 8 வருஷமா வீட்டோட வாடகையை இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சுட்டு வராருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எழுதி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டு வாடகைலாம் எதுக்குங்க நோட் பண்ணி வைக்கணும்னு கேக்குறீங்களா? இப்படி நோட் பண்ணி வச்சதுனாலதான் நான் உங்ககிட்ட காமிக்க முடியுது. சரி, நீங்க அதை நோட் பண்ணா கூட பரவாயில்லைங்க. இந்த மளிகை சாமான் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. இப்ப நீங்க கடைக்கு லிஸ்ட் இல்லாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மளிகை சாமான் வாங்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு சாமானை தான் நம்ம வாங்காம வந்துடுவோம். அந்த மளிகை சாமான எல்லாம் வீட்டுல எடுத்து வைக்கும் போதுதான் யோசனை பண்ணுவோம், ஐயோ இந்த சாமானம் வாங்காம வந்துட்டோமே, அந்த சாமானம் வாங்காம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கேங்க. இப்ப ஆனா அந்த மாதிரி நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் கடைக்கு போகும்போதும் எனக்கு அந்த மாசத்துக்கு என்னென்ன மளிகை சாமானம் வேணும்னு சொல்லி கண்டிப்பா லிஸ்ட் எழுதிதாங்க கொண்டு போவேன். அப்படி போகும்போது கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்க சாமானம் வாங்கிடலாம். இதுக்கிடையில இந்த பிள்ளைங்க ராவடி வேற அதிகமா இருக்குங்க. இந்த கடைக்குன்னு போயிட்டா எனக்கு அதை வாங்கி கொடுமா இதை வாங்கி கொடுமான்னு ஒரே ராவடி பண்ணுவாங்க. அவங்க வாங்கி அடைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு 2 ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வாங்கி போட்டுட்டு நமக்கு தேவையான மளிகை சாமானையும் வாங்கிட்டு வந்துடலாங்க. ஸோ நீங்க கடைக்கு போகும்போது இந்த மாதிரி மளிகை லிஸ்ட் கண்டிப்பா கொண்டு போங்க. இப்படி செய்யும் போது உங்களுடைய பணத்தை நீங்க மிச்சம் பண்ணலாம். அடுத்து இப்ப நம்ம பார்த்தா இபி பில்லுங்க. எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் எடுக்க வருவாங்களா. எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு டைமே அதிகபட்சமா 100 ரூபாய் வரதே அதிகம் தாங்க. ஏன்னா என்னோட 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா, என்னோட வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாங்களா, எங்க வீட்டுல டிவி இல்லைங்களா. அதனால எனக்கு அதிகமா கரண்ட் செலவே வராதுங்க. நானும் அதிகமா ஃபேன் போட மாட்டேங்க. என்னோட வீடு மேல மொட்டை மாடியில இருக்கிறதுனால எனக்கு பால்கனி நல்லாவே காத்து வருங்க. கதவு திறந்து விட்டாவே நல்லா காத்து வரும். தேவையில்லாம நான் இந்த ஃபேன் எல்லாம் போட மாட்டேங்க. அதனால எனக்கு கரண்ட் பில் அதிகமா வராதுங்க. அடுத்து நம்மளோட மொபைல் ரீசார்ஜுங்க. இப்ப மொபைல் ரீசார்ஜுக்குன்னா இப்ப என்னோட போனுக்கு நான் பேசுறதுக்கும் டேட்டா பேக்கும் 2 சேர்த்து போட்டுக்குவேங்க. என்னோட வீட்டுக்கார மொபைலுக்கு பேசுறதுக்கு மட்டும் தாங்க ரீசார்ஜ் பண்ணுவாரு, டேட்டாவுக்கும் ரீசார்ஜ் பண்ண மாட்டாருங்க. அவரு ஆபீஸ் விட்டு ஈவினிங் வந்ததுமே என்னோட மொபைல்ல இருந்து வைஃபை மூலியமா என்னோட டேட்டாவை திருட்டுக்குவாரு. ஆபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு ஆபீஸ்ல வைஃபை கனெக்ஷன் இருக்குங்க. அதனால என்னோட மொபைலுக்கு மட்டுமே தான் நான் இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவேங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுறதுக்கும் டேட்டாவுக்கும் நான் ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். இந்த ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்தா போக்குவரத்து செலவுங்க. இப்ப வீட்டுல குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் அந்த சண்டே எல்லாம் ஆயிட்டா வெளியே கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. நாங்க அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பஸ்ல தான் அதிகமா எங்கனாலும் போவாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம போக்குவரத்து செலவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பைக்ல எல்லாம் போனா பெட்ரோல் அதிகமா செலவாகும். அது மாச கடைசியில நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருக்குல்ல. அதனால நாங்களாம் நாங்க பஸ்ல தாங்க அதிகமா போவோம். என்னங்க, கை நிறைய பணம் இருக்கா? ஆமாங்க, இந்த செகண்ட் டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கையிலயும் கை நிறைய பணம் இருக்குங்க மாச கடைசியில. அது என்ன ரூல்னு பாக்கலாங்க. 50, 30, 20. இது என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க வாங்குற சம்பளத்துல இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க. முதல்ல நீங்க வாங்குற சம்பளத்துல 50% உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு தனியா நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 30% உங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க இந்த 20%ல உங்களுடைய சேவிங்ஸுக்கு நீங்க தனியா அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாங்களா? இப்ப நம்மள மாதிரி ஒரு 15,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 50%னா 7,500 ரூபாய் வருதுங்களா. அந்த 7,500 ரூபாயில அந்த மாசத்துக்கான வீட்டு வாடகை செலவு, மளிகை சாமான் செலவு, இந்த போக்குவரத்து செலவு, இந்த வண்டிக்கு பைக்குக்கெல்லாம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு,
நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அந்த செலவு எல்லாமே அந்த 7,500 ரூபாய்க்குள்ள கண்டிப்பா முடிச்சுக்கோங்க. என்ன கேட்கற வரைக்கும் இந்த இஎம்ஐல வாங்குறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து அந்த 30% வந்து நம்ம விருப்பங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னல, அதுக்கு வந்து ஒரு 4,500 ரூபாய் வருதுங்களா. 30%னா இப்ப மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு சினிமாக்கு போறது, அந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே சாப்பிடுறது, யாருமே இப்ப வெளியே சாப்பிடாம இருக்காங்க. என்னோட பாப்பாங்களே ஸ்கூல்ல இருந்து வரும்போது பரோட்டா கடையில அம்மா பரோட்டா வாங்கிட்டு போலாம்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டுல வந்து பூரி இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். பூரி எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேங்க. அதிகமா நீங்களும் வெளியே சாப்பிடாதீங்க. இந்த ஷாப்பிங்க்கு போறது, இப்ப ஏதோ ஒரு விசேஷம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த 4,500 ரூபாய்க்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணுங்க. அடுத்து இப்ப பார்த்தா 20% சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணுங்க. என்ன கேட்டா இந்த 20% வந்து நம்மளுடைய விருப்பங்களுக்கு வச்சுக்கணும், அந்த 30% வந்து சேவிங்ஸ்க்கு வச்சுக்கணுங்க. இதுதான் என்ன கேட்டா ரூலு. பட் இதுதான் ஃபேமஸான ரூல்னு சொல்றாங்க. அதனால நான் இந்த 20% வந்து சேவிங்ஸ்க்கு போட்டிருக்கேன். இப்ப 20%னா நம்மளுக்கு 3,000 ரூபாய் வருதுங்களா. இந்த 3,000 ரூபாயில நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லயும் சரி, பேங்க்லயும் சரி, இந்த ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாம். என்னோட வீடியோல வந்து ரெக்கரிங் டெபாசிட் பத்தி நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க என்னோட சேனல்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா மேல ஐக்கான்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்களா, SSY ஸ்கீம் இருக்குங்க, சூப்பரான ஸ்கீமுங்க. ஸோ அந்த ஸ்கீமை பத்தியும் நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்க. இது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பிளான்னே சொல்லலாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும்னாலும் மேல ஐக்கான்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். நானே இப்ப கொஞ்சம் வருஷமா தாங்க கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கம்மி சம்பளமா இருந்தாலும் கண்டிப்பா உங்களாலையும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. இப்ப 3வது ரூல் என்னன்னா ரெடியூஸ் எக்ஸ்பென்சிவ். அதாவது இப்ப நான் சொன்ன இந்த 2 மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பணத்தை நீங்க சேமிக்கலாங்க. உங்களோட செலவுகளை நீங்க கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த வெளியே அதிகமா சாப்பிடுறது, வீட்டுல குழந்தைகள் இருந்தாவே கண்டிப்பா வெளியே சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டைமோ 2 டைமோ வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லயே சமைச்சு கொடுங்க. செலவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெளியே போறதுக்கு, அதாவது இந்த அவுட்டிங் போறது, டூர் போறதுக்குலாம் நீங்க தேவையில்லாம இந்த பைக், டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி போறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பஸ், ட்ரெயின் தாங்க நம்மளுக்கு எப்பயுமே வந்து சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி தேவையில்லாத டைமுக்கெல்லாம் ஃபேன், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. எனக்குலாம் பாத்தீங்களா 2 மாசத்துக்கு ஒரு டைமே 100 ரூபாய் தான் கரண்ட் பில்லு வருது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபேன், லைட் எல்லாம் தேவையில்லாத டைம்ல ஆஃப் பண்ணி உங்க பணத்தை இன்னமும் சேவிங்க. இன்னொன்னு என்ன சூப்பரான டிப்ஸ் என்னன்னு இப்ப பாக்கலாங்க. ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்க சம்பளம் வந்ததுமே மோஸ்ட்லி எல்லாத்துடைய சம்பளமே இப்ப அக்கௌண்ட்ல தாங்க வருது. இப்ப எங்க அப்பா வந்து கறி ஓட்டிட்டு இருக்காரு. இந்த கொரோனாக்கு அப்புறம் அவங்களுக்கு கூட வாரம் சம்பளம் வந்து பேங்க்ல தாங்க போடுறாங்க. இது என்ன கொடுமையோ தெரியல. என்ன பண்றதுங்க. சரி வாங்க இப்ப போலாம். இப்ப அந்த மாதிரி உங்க பேங்க்குக்கு வந்து மாசம் சம்பளம் வந்ததுனே, சாரிங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு மாசம் சம்பளம் வந்ததுனே நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா, நீங்க இப்ப சில பல சேமிப்பு திட்டத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது இந்த ஆடி போறது, PPF, இந்த மாதிரி நிறைய சேவிங் ஸ்கீம் இருக்குங்களா. சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, சம்பளம் வந்ததுனே அடுத்த நாளே உங்க சம்பளத்துல இருந்து ஒன்னொன்னு அந்தந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு பணம் போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி விட்டுருங்க. அது மாசமானா அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு தானா அமௌண்ட் போயிருமா. நாம செலவு பண்றதுக்கு முன்னாடியே சேவிங்ஸ் எடுத்து வச்சிடறோமா. சோ இது சூப்பரான பழக்கங்க. சோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க. சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்களா உங்களுடைய அப்படியே கை நிறைய ஃபுல்லா பணமா இருக்குங்க மாச கடைசியில. சம்பளம் கம்மின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. சம்பளம் கம்மின்னு சொல்றது ஒரு தடை இல்லைங்க. சரியான திட்டமிடல் இருந்தா நம்ம எல்லாராலையும் கண்டிப்பா பணக்காரர்கள் ஆகலாங்க. சாரிங்க, எல்லாராலையும் பணக்காரங்கள் ஆக முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் ஏதோ ஒன்று தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.